ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு buyselltamizha. நான் இப்போது stockatomberg தான் இருக்கேன். நியர் பிரேக்அவுட் லெவலில் இருக்கிற ஒரு டாப் 5 கம்பெனிஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக டிப்ஸ் அண்ட் கால்ஸ் நம்ம எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நம்மளுடைய ஓன் அனாலிசிஸையும் அதில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை எப்போவுமே எல்லோருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு HDFC பேங்க் அதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது HDFC பேங்க்கோட வீக்லி சார்ட்டில் இருக்கேன். இப்போ இதோட ட்ரெண்டு பார்த்திங்கன்னா கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட். பாட்டம் அவுட் எப்போல்லாம் எங்கே டச் பண்ணதோ அப்போல்லாம் திரும்பியும் புல் பேக் தான் எடுத்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்ஸ் ஒன் டே கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரேலி இந்த ஸ்டாக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ HDFC பேங்க்கை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு M&M மஹேந்திரா அது எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். M&Mோட வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இதோட ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளியராக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இதுலேயும் ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இதுலேயும் ஃபர்தராக ஒரு நல்ல ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு NEWGEN சாஃப்ட்வேர் அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். NEWGEN சாஃப்ட்வேரோட வீக்லி சார்ட்டில் இருக்கேன். எக்ஸாக்டாக இப்போது இந்த ஸ்டாக் அதோட ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக அதோடைய ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ஒன் டே கேண்டில் இதுலேயும் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக இதுலேயும் ஒரு நல்ல ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்துருக்க இந்த 3 ஸ்டாக்களுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே கேண்டிலாவது ரீஜனை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அதில் ஃபர்தராக என்ட்ரி இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. அப்போ தான் வேலிடாக ஒரு நல்ல ரேலியை நம்ம எதிர்பார்க்க முடியும். சார்ட்டை ஒன் டேயில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட கீழே ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி கீழே வராத வரைக்கும் வேலிடாக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாக்கை விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். மேலே ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஒரு நல்ல ரேலி காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் BRITANNIA இண்டஸ்ட்ரீஸ், அதை செக் பண்ணி பார்க்கலாம். BRITANNIA இண்டஸ்ட்ரீஸோட ஒன் டே சார்ட்டில் இருக்கும். ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும். கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு தான். இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு RBL பேங்க், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். RBL பேங்க்கோட வீக்லி சார்ட்டில் இருக்கேன். ஸோ RBLல இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ சப்போர்ட் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரேலி நம்ம 221 அப்படிங்கிறத நியரஸ்ட்டாக சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டும் போதுங்கிறப்ப அடுத்து 265 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. இந்த 5 ஸ்டாக்குமே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. Thank you.